ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேர்ல வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட், அது வந்து கரெக்டா வருதா வரலையா அப்படிங்கிறத நானும் உங்க கூட சேர்ந்து தான் பார்க்க போறோம் அதுக்கு ரிசல்ட்டை. ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நிறைய பேருடைய ஹேர் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. பிகாஸ் என்னன்னா, சில பேருக்கு வந்து பரட்டையா இருக்கும், அதாவது கோர முடியா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டனா இருக்கும்ல, அவங்களுக்குலாம் வந்து கரெக்டா இருக்கும். சில பேருக்கு வந்து கோர முடிதான், பட் சில சுருட்டை இருக்கும். ஸோ அது என்ன ஸ்ட்ரக்சர்னே நம்மளுக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாது. ஹேர் ஸ்டைலுமே அவங்களுக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் நிற்காம கூட இருக்கும். சில பேருக்கு வந்து சுருட்டை ஓவர் சுருட்டையா இருக்கும், ஓரளவுக்கு சுருட்டையா இருக்கும், அழகாவும் இருக்கும். ஸோ வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு, லைக் இந்த மாதிரி சீப்பு போடாம தலை குளிச்சுட்டு சீப்பே போடாம இருக்கிறது தான் இது. ஸோ வந்து இப்படி இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்றது, பாதி சுருட்டையா இருக்கும், பாதி பரட்டையா இருக்கும். அந்த பரட்டைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீப்பு போட்டு நம்ம மாறும்போது காய காய நம்மளுடைய சுருட்டெல்லாம் லைக் இப்போ இது வந்து மொத்தமா சேர்ந்து சுட்டிட்டு இருக்கிறதுனால நமக்கு இது கேர்ள்ஸா தெரியுது. ஸோ இது இப்படி வந்து சீப்பு போட்டு நம்ம சிப்பு உடைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ ஓகே ஓகே இங்க பாருங்களேன், சிக்கு உடைச்சிட்டா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அது சுருட்ட மாதிரி இருக்காது, அது மாதிரி பரட்ட தலையா இருக்கும்ல. என் தலை அப்படிதான் இருக்கும், பாதி சுருட்டை பாதி பரட்டை. இதுக்காகவே தலையில சிப்பு போடுறதே கிடையாது. நாங்க கம்மி பண்ணிட்டேன். சீப்பு போடாம இருந்தாலே நம்மளோட ஹேர் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரிஜினலா என்னவோ அதுவே இருக்கு. அந்த தலையில எதனா போட்டாதான் அந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தலையில சீப்பு போடுறதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நம்ம சீப்பே போடாமலாம் இருக்கக்கூடாது. சீப்பு போட்டாதான் வந்து நம்ம தலையில இருக்க, அதாவது நம்மளுக்கு முடி கொட்டி தான் வளரும்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கொட்டுற முடியெல்லாம் நம்ம எடுக்கணும், சீப்பு போட்டு வாரணும். எத்தனையோ பேர் வந்து ஃபுல் கர்லியா ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். ஸோ வந்து ப்ராசஸ்க்குள்ள இறங்கிடலாம், ரொம்ப நேரம் மொக்க போட விரும்பல, வாங்க ஆரம்பிக்கலாங்களா. இந்த மாதிரி கட்டாக இந்த சைட்ல இருக்கிற முள்ளெல்லாம் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எல்லோ கலர்ல வரும். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அது வந்து இச்சிங் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்ம கட் பண்ணிட்டு லைக் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சோம் அப்படின்னா அது ரெடியூஸ் ஆகிடும். அதாவது வெளியே வந்துச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணிட்டு சைட்ல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த க்ரீன் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்க ஜெல் ஃப்ளஷ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ வந்து நான் எடுத்துட்டு வரேன். 1 minute later. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேரை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரையா இருக்கணும். ஆயில்லாம் அப்ளை பண்ணி இருக்க கூடாது, ஆயில்லாம் இல்லாம இருக்கணும். இப்படிதான் இருக்கும். பயந்துடாதீங்க யாரும் என் ஹேரை பார்த்து, சரிதா? இப்படிதான் இருக்கு பின்னாடி. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பொருள் வந்து இப்படிதான், அதாவது நம்ம ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன் சைடு மட்டும் எடுத்துடணும், ஒன் சைடு இருக்கட்டும், ஒன் சைடு மட்டும் நம்ம ஜெல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும், ஓகேவா? நான் அப்படிதான் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு சைடு ஜெல் இருக்கும், இன்னொரு சைடு வந்து எடுக்காம வச்சிருப்பேன். ஸோ இந்த இடம், இந்த ஜெல் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வேலையே இருக்கு. ஒன்னாட்டு கத்தி எது வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இப்படி உங்களுக்கு தெரியுதா, இப்படி வந்து குத்திக்கணும். இப்படி குத்தும் போது நம்மளுக்கு நிறைய ஜெல் வரும். இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஹேர்ல ஒரு பார்ட் ஆஃப் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேர்ள்ஸ் எதுல இருந்து வேணும் அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு, சும்மா நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலி கிளிப்பெல்லாம் குத்தி தான் பண்ணணும். உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன். இது பாருங்க, இப்படி வச்சு இப்படி இருக்கணும். இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, கட் பண்ணிட்டு நல்லா இப்படி டைட்டா இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு காஞ்சிருச்சுன்னா அது வந்து வந்துடும்.
சொல்லிட்டான்ல. ஸோ நம்ம தலையில எல்லாத்துக்குமே நம்ம அதுதான் பண்ண போறோம். கோகனட் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணல, ஏன்னா இந்த ப்ராசஸ்க்கு அது தேவைப்படாது. நம்ம வந்து ஜெல்லி தனியாக எடுக்கல, அதனால நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஸோ வந்து பாருங்க, நம்ம சுருட்டிலாம் விடலை இப்போதைக்கு. வந்து இந்த ஃபார்மேட் நம்ம வந்து இந்த இதை வச்சு நம்ம சும்மா இழுத்து விட்டுருக்கோம். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து வந்துச்சுல. ஓகே, நான் இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு காட்டுறேன். பாய். 2 hours later. ஃபைனலி நம்ம வந்து எல்லா ஹேருக்குமே அந்த ப்ராசஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்படிதான் இருக்கு. காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வீடியோவில் சரியா தெரியுதான்னு தெரியல, இவ்வளோ கேர்ள்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல்லாக அந்த ஹேர் வாஷ் வந்து பண்ண வேண்டாம். எப்படி சொல்றதுன்னா, அந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கேர்ள்ஸ்லாம் வந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஹேர் வந்து க்ளீனாக தான் இருக்கு, நம்மளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ப்ராசஸே பண்றோம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். ஹேர் ஸ்டைல் இதுல என்ன ஒண்ணு, இந்த சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்றதுன்னே தெரியாது. இப்படி போட்டுப்பேன் நான் சும்மா. நம்மளுக்கு மண்டை கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம இங்க ஒரு 2 முடியை விட்டுணும். போனிடெயில் வந்து போனிடெயில் வந்து ஸோ வந்து பாருங்க, நம்ம சுருட்டிலாம் விடலை இப்போதைக்கு. வந்து இந்த ஃபார்மேட் நம்ம வந்து இந்த இதை வச்சு நம்ம சும்மா இழுத்து விட்டுருக்கோம். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து வந்துச்சுல. ஓகே, நான் இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு காட்டுறேன். பாய். 2 hours later. ஃபைனலி நம்ம வந்து எல்லா ஹேருக்குமே அந்த ப்ராசஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்படிதான் இருக்கு. காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வீடியோவில் சரியா தெரியுதான்னு தெரியல, இவ்வளோ கேர்ள்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல்லாக. அந்த ஹேர் வாஷ் வந்து பண்ண வேண்டாம். எப்படி சொல்றதுன்னா, அந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கேர்ள்ஸ்லாம் வந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஹேர் வந்து க்ளீனாக தான் இருக்கு, நம்மளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ப்ராசஸே பண்றோம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். ஹேர் ஸ்டைல் இதுல என்ன ஒண்ணு, இந்த சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்றதுன்னே தெரியாது. இப்படி போட்டுப்பேன் நான் சும்மா. நம்மளுக்கு மண்டை கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம இங்க ஒரு 2 முடியை விட்டுணும். போனிடெயில் வந்து போனிடெயில் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம், அழகா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கணும். இப்படி இருக்கு. இதை விட இன்னும் அழகா வரணும், இதை விட இன்னும் சூப்பரா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான்ல இல்லை வேற எதுலையாவது வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சில க்ரீம் இருக்கு. ஸோ அந்த க்ரீமை நம்ம வாங்கி அந்த க்ரீமை வந்து தலையில வந்து நம்ம சிப்பு உடைச்சு அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் நம்ம வந்து அப்படி விட்டுட்டோம்னா மார்னிங் வந்து நம்மளுக்கு கேர்ள்ஸ் வந்து அழகா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதோட கேர்ள்ஸ் வந்து இந்த டே ஃபுல்லாவே இருக்கும். இதுவும் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி கேர்ள்ஸ் தானே, நம்மளுக்கு நேச்சுரலாவே கேர்லி ஹேர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இருக்கும். தட்ஸ் ஆல் கைஸ். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு தரமான வீடியோல நெக்ஸ்ட் நான் வந்து பிராங்க் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா அந்த பிராங்கை வந்து பாருங்க. தட்ஸ் ஆல் கைஸ். பாய்.